ஆஸ்ட்ரோ டிவி அனுசுயா நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மேஷ ராசிக்காரர்களுக்கு 2025 மார்ச் முதல் 7 சனி ஆரம்பிக்க இருக்கிறது. இந்த 7 சனி ஆரம்பிப்பதனால மேஷராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்னென்ன திருப்பு முனைகள் ஏற்பட இருக்கிறது, அதே போல 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வருகின்ற 2வது சுற்று பொங்கு சனி வாழ்க்கையில என்ன உயர்வை தரும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்ப மேஷம்ங்கிறது காலபுருஷ தத்துவத்துல பாருங்க முதல் ராசியாக வரும். இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார். மேஷ ராசிக்குள் அசுபதி நட்சத்திரம் 4 பாதங்களும், பரணி நட்சத்திரம் 4 பாதங்களும், கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதமும் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவா மேஷ ராசிக்காரர்கள் விரைவாக செயல்படக்கூடியவர்கள், எடுத்த காரியத்தை முடிக்காமல் விடமாட்டார்கள், எந்த காரியத்திலும் முன்னின்று நடத்தக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல திடீர் கோபமுடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல நேரத்தை சரியாக பயன்படுத்தக்கூடியவர்கள் பாருங்க மேஷ ராசிக்காரர்கள். சரி, இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு 2025 மார்ச் முதல் பாருங்க 7 சனி ஆரம்பிக்க இருக்கிறது. சனி பகவான் உங்களுடைய தலையில அமர இருக்கிறார். 2027 ஜூன் வரையும் பாருங்க தலையில சனி பகவான் அமர்ந்திருப்பார். பொதுவா 7 சனி வருவது பாருங்க வாழ்க்கையில நிறைய பேருக்கு முன்னேற்றங்கிறது கட்டாயம் இருக்கும். இன்னும் சொல்ல போனா சனி பார்த்து கொடுக்கிற சொத்து அழியா சொத்து. சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. சனி பகவான் நீதிமான். அப்ப சனி பகவானுடைய பெயர்ச்சி தான் பாருங்க. சனி பகவான் எப்பெல்லாம் ஒரு ராசிக்கு வருகிறதோ அப்பதான் வாழ்க்கையில அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது சனி பகவான் கொடுப்பார். இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் உச்சம் தொட்டவர்கள், வாழ்க்கையில உயரத்துக்கு சென்றவர்கள்லாம் பாருங்க, அவங்களை கேட்டாதான் தெரியும், அந்த 7 சனியில தான் வாழ்க்கையில அடுத்த கட்ட நிலைக்கு சென்றிருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய பதவியை பிடித்தவர்கள் எல்லாமே பாருங்க பொதுவா 7 சனி காலமாகத்தான் இருக்கும். வாழ்க்கையில ஒரு சொந்தமா தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாமே பாருங்க 7 சனியில தான் தொடங்கி இருப்பாங்க. அப்ப ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில உயர்வை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் ஒரு ராசியில பாருங்க 2.5 வருஷம் தங்கக்கூடியவர். ஒரு ராசியில அதிக காலகட்டம் தங்கக்கூடியவர் சனி பகவான் மட்டும்தான். ராசி மண்டலத்தை ஒரு முறை வலம் வர 30 வருடங்கள் எடுத்துக் கொள்கிறார். ஒரு ராசிக்கு 7 சனி வந்தா திரும்ப வர்றதுக்கு 30 வருஷம் ஆகும். அப்ப சனி பகவான் பாருங்க நிதானமாக வாழ்க்கையில உறுதியாக பலன்களை கொடுக்கக்கூடியவர். வாழ்க்கையில ஒரு மாற்றம் அப்படின்னா அது சனி பகவானால மட்டும்தான் நடக்கும். அப்ப மேஷராசிக்காரர்களுக்கு 2025 மார்ச் முதல் பாருங்க 7 சனி ஆரம்பிக்க இருக்கிறது. சனி பகவான் 12ஆம் இடத்திலே அமர இருக்கிறார். மேஷ ராசிக்காரர்களுக்கு 10க்கும் 11க்கும் அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான். அவர் 12ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இந்த 2வது சுற்று சனி பகவான் 2வது சுற்று 7 சனி யாருக்கெல்லாம் வருகிறதோ அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா வாழ்க்கையில ஒரு மாற்றம், வாழ்க்கையில அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சனி பகவான் கொடுக்க இருக்கிறார். அதாவது வாழ்க்கையில ஒரு அடித்தளம் அமைத்து கொடுக்க இருக்கிறார் சனி பகவான் மேஷராசிக்காரர்களுக்கு 2வது சுற்று வரக்கூடியவங்களுக்கு. அப்ப மேஷராசிக்காரர்கள் இந்த 7 சனி ஆரம்பிப்பது வாழ்க்கையில ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னு உறுதியா நம்பலாம். இந்த முதல் சுத்து வரக்கூடியவங்களுக்கு, 3வது சுத்து வரக்கூடியவங்களுக்கு ஒரு சில சிரமங்கள் இருக்கும். ஆனா 2வது சுற்று வரக்கூடிய இந்த பொங்கு சனி வாழ்க்கையில உச்சம் தொடக்கூடிய, வாழ்க்கையில ஒரு உயர்வை தரக்கூடிய சனியாகத்தான் கட்டாயம் இருக்கும். சரி, மேஷராசிக்காரர்களுக்கு சனி பகவான் இப்ப ஆரம்பிக்கிறார். 2025 மார்ச்ல இருந்து 7 சனி ஆரம்பிக்குது. 2027 ஜூன் வரைக்கும் பாருங்க சிரசு சனி காலம். அதுக்கு பிறகு 2.5 வருஷம் ஜென்ம சனி, அதுக்கு பிறகு 2.5 வருஷம் பாத சனி இருக்கும். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறார். வாழ்க்கையில உயர்வும் ஆரம்பிக்க இருக்கிறது. என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் வாழ்க்கையில அப்படின்னா பாருங்க, இதுக்கு முன்னால என்னென்ன கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு இருந்ததோ, உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நடக்காம இருந்ததோ அது எல்லாம் நடக்க இருக்கிறது. இதுக்கு முன்னால உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னா 7 சனியில கட்டாயம் வேலை இருக்கும். ஏன் அப்படின்னா மேஷராசிக்காரர்களுக்கு அவர் 10ஆம் அதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி, அவர் 12ஆம் இடத்துல அமர்வதனால ஒரு சிலருக்கு ரொம்ப தூரத்துல வேலை கிடைக்கும். அவ்வளவுதான். 12ஆம் இடம் வெளிநாட்டை சொல்லக்கூடிய ஸ்தானங்கிறதுனால வெளிநாட்டுல நிறைய பேருக்கு வேலை கிடைக்க இருக்கிறது. சொல்ல போனா சனி பகவான் அந்நிய கிரகம். அப்ப சொந்த பந்தத்தை விட்டு ரொம்ப தூரத்துல நீங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு யோகங்கிறது கட்டாயம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதன் மூலம் உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய வளர்ச்சிகள்ங்கிறது இருக்கும்.
வாழ்க்கையில ஒரு உயர்வுங்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் கட்டாயம் உண்டு. அதே போல மேஷராசிக்காரர்களுக்கு இப்ப மேஷராசிக்காரர்கள் எல்லாம் படிச்சுட்டு வீட்டுல இருக்கீங்க, வேலையே கிடைக்கலன்னா 7 சனி வந்த பிறகு உங்களுக்கு கட்டாயம் வேலை கிடைச்சிடும். 2025 மார்ச்சுக்கு அப்புறம் பாருங்க, மேஷராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்களுக்கு புது வேலை கிடைத்து விடும். ஏன் அப்படின்னா சனி பகவான் தொழில்காரகன். அப்ப உங்களை சனி பகவான் பிடிக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு தொழிலை கட்டாயம் கொடுப்பார். இப்ப புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னா நிறைய பேர் பாருங்க இந்த 7 சனியில தான் தொடங்குவாங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில ஒரு அஸ்திவாரம் அப்படின்னா 7 சனி தான். அப்ப புது தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் சனி பகவான் கட்டாயம் கொடுப்பார். இன்னும் சொல்ல போனா ஒரு மனிதனுக்கு அனுபவ அறிவை கொடுக்கக்கூடிய சனி பகவான். நிறைய பேருக்கு திருமணமே பாருங்க இந்த 7 சனியில தான் நடக்கும். இதுக்கு முன்னால உங்களுக்கு 30 வயதும் ஆகியும் திருமணம் நடக்கலன்னா 7 சனி வந்த பிறகு மேஷராசிக்காரர்களுக்கு கட்டாயம் திருமணங்கிறது நடந்துங்க, குடும்பங்கிறது அமைஞ்சிடும். ஏன் அப்படின்னா ஒரு உலகத்தை பற்றி, உங்களை பற்றி, குடும்பத்தை பற்றி, சொந்தக்காரர்களை பற்றி ஒருவர் முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது 7 சனியா தான் இருக்கும். அப்ப உங்களுக்கு இதுக்கு முன்னால குடும்பம் அமையலன்னா குடும்பம் அமைஞ்சிடும். இதுக்கு முன்னால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, ஒரு 30 வயதுக்கு மேற்பட்டோம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா இந்த 7 சனி 2025 மார்ச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கிறது கட்டாயம் இருக்கும். அதே போல உயர் பதவி இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தாங்க கட்டாயம் உயர் பதவிங்கிறது இருக்கும். அப்ப வாழ்க்கையில ஒரு மாற்றங்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு 2வது சுற்று நடக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் பாருங்க இந்த காலம் ஒரு சிறப்பான காலம் தான். பொதுவா ஜென்ம சனி வந்தாதான் ஒரு சில தடங்கல்கள் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ராசிக்குள்ள சனி வரும்போது தான் ஒரு உடம்பு அசதி சோம்பல் இருக்கும், கொஞ்சம் ஒரு ஆர்வம் இல்லாம இருக்கும். அது 2027 பாருங்க ஜூன் மாசத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு ஜென்ம சனியை ஆரம்பிக்குது. அப்ப இப்ப +2 படிக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் பாருங்க நல்லா தான் இருக்கும், நல்ல மதிப்பெண் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கிறது இருக்கும். அதே போல முக்கியமா பாருங்க ஒரு அனுபவ அறிவுங்கிறது இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு. அதாவது நீங்கள் யார், உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க, இந்த உலகம்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். வாழ்க்கையில நீங்க எந்த தொழில இருந்தாலும் அந்த தொழிலை பற்றிய அனுபவ அறிவு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். அப்ப ஒரு மனிதன் தன்னை அறியக்கூடிய சூழ்நிலை, வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் ஒரு மனிதன் தெளிவு பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னா இந்த 7 சனியா தான் இருக்கும். அப்ப இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த 7 சனி வாழ்க்கையில நிறைய உயர்வை கொடுக்க இருக்கிறது, வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொடுக்க இருக்கிறது. இதுக்கு முன்னால எந்த காரியமெல்லாம் உங்களுக்கு நடக்கலையோ அந்த காரியம்லாம் கட்டாயம் நடக்கும். வேலை இல்லைன்னா வேலை, குழந்தை இல்லைன்னா குழந்தை பாக்கியம், திருமணம் ஆகலைன்னா திருமணம், வெளிநாடு போகலன்னா வெளிநாடு, இப்படி வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு பாருங்க ஒரு அதிர்ஷ்டத்தை, ஒரு மாற்றத்தை சனி பகவான் கட்டாயம் கொடுக்க இருக்கிறார். அவரவர் செய்கின்ற தொழில் மூலம் அபார வளர்ச்சிங்கிறது இருக்குங்க. இப்ப நீங்க எந்த தொழில் செய்றீங்களோ அந்த தொழிலை பற்றி ஒரு நுணுக்கமான அறிவுங்கிறது இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த தொழிலை எப்படி ஜெயிக்கலாங்கிறது சனி பகவான் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அப்ப இந்த காலகட்டத்தில் தான் நீங்க அந்த தொழிலை பற்றி ஒரு நுணுக்கத்தை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில உயரக்கூடிய ஒரு வாய்ப்புகள்ங்கிறது சனி பகவானால தான் உங்களுக்கு கிடைக்கும். அது சொந்த தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த 7 சனி வந்த பிறகுதான் அந்த தொழில்லாம் என்னங்கிறதே உங்களுக்கு புரியும். அப்ப மனித வாழ்க்கையில பாருங்க ஒரு மாற்றத்தை, வாழ்க்கையில ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய இந்த சனி பகவான் மேஷராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில பல ஏற்றங்களை கொடுக்க இருக்கிறார். 2025 மார்ச்சிலிருந்து வாழ்க்கையில உயர்வுங்கிறது ஆரம்பம், வாழ்க்கையில அடித்தளம்ங்கிறது ஆரம்பம், வாழ்க்கையில அடுத்த கட்டங்கிறது ஆரம்பம். அதனால இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டங்க. மேஷராசிக்காரர்களுக்கு பொங்கு சனி உயர்ந்த பதவியை தரும், வாழ்க்கையில உச்சம் தொடக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இன்னும் சொல்ல போனா மிகப்பெரிய செல்வந்தர்கள், மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் 7 சனியில தான் வாழ்க்கையில அந்த உச்சத்தை தொற்றிருப்பார்கள். அப்ப இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான காலங்க. வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னா இந்த 7 சனியில தான். அப்ப சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க இருக்கிறார் அப்படின்னு உறுதியா நம்பலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.